ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஏப்ரல் 30 வியாழக்கிழமை. இன்றைக்கி நைட் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பௌர்ணமி கிரிவலமும் இருக்குது. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், கைடன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது அஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்பெல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற டேஸில் பண்ணுறதை விட இன்றைக்கி பண்ணுறதுக்கான பவர் ஜாஸ்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு நமக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் 8 ஆஃப் கப்ஸ். ஓகே, third one 2 of pentacles, fourth one 7 of wands, fifth one 9 of pentacles. Okay, bottom of the deck 10 of pentacles. Okay, pentacles energy heavier இருக்கு. 3 pentacles, 2 of pentacles, 9 of pentacles and 10 of pentacles and 8 of cups and 9 of cups இருக்கு. 7 ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஓவரால் எனர்ஜி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது, அடுத்து 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, 9 ஆஃப் கப்ஸ் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் மீன் பண்ணுறது. அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் ஒரு புல்லவே. ஓகே, ஒரு சம்திங் லீவ். ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை மீன் பண்ணுற கார்டு. ஸோ இது மூலயமா என்ன ஓவரால் மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை விடணும். ஓகேவா? நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒரு எமோஷ்னல் க்ளோஷர் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எமோஷ்னல் க்ளோஷர் ஒரு இடத்துல வரும்போது அடுத்த லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஓவரால் எனர்ஜி இன்றைக்கி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ, வருத்தப்பட வைக்குதோ, கவலைப்பட வைக்குதோ, வலிகளை கொடுக்குதோ, அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இது ஓவரால் எனர்ஜி. இப்போ ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கலாம். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, 7 ஆஃப் வான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒர்க் பிளேஸில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு காம்படிஷன் இல்லை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சுச்சுவேஷன் இன்றைக்கி க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். உங்களை சுற்றி ஒரு காம்படிஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? யாராவது உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். உங்கள் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குற டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இதனால் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்லாம் வருத்தப்படவே வேண்டாம். ஓகே, காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களோட பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓகே, நிறைய விஷயங்களை யோசித்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்ப வேண்டாம். அதே மாதிரி ஜக்லிங் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. காமாக யோசித்து நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகேவா? அகைன் இந்த 2 கப்ஸையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா விஷயமும் ஸ்மூத்தாக போகும். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு எம்டினஸ், இல்லை ஏதோ ஒரு டவுட், ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? இஃப் யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப், ஒன் பர்சன் எமோஷ்னலி டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தர் எமோஷ்னலி டிட்டாச் ஆகிறதுக்கு, டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சரியா?
இல்லை அப்படின்னா ஒரு பாஸ்ட் ஹர்ட்லேருந்து மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க, ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் இன்றைக்கி மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் சிங்கிள், நீங்கள் வந்து ஒரு பழைய கனெக்ஷனை விட்டுட்டு ஒரு நியூ ஹாப்பினஸ்க்கு வந்து ரெடி ஆகுறீங்க. ஓகே, ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரியாக நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான ஹாப்பினஸ் எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். எது நமக்கு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சியை கேட்டு உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஃபேக் அட்டாச்மெண்ட் எல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்காதீங்க. ஐயோ இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் இவங்க கூட இருக்கணும், இவங்க கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டோம், அதனால் இவங்க கூட இருந்தாகணும், இவங்க கூட மீதி இருக்கிற வாழ்க்கையையும் இவங்க கூட கழிச்சாகணும், அந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப்பை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, உங்களுடைய ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். ஓகேவா? ஒரு தடவை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட லைஃப்பையே வந்து அதுக்குள்ளே கொடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணியாச்சு, அது வந்து தப்பாக போயிடுச்சு, ஒரு தடவை சூஸ் பண்ண விஷயம் ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அதை விட்டு வெளியே வரத்துக்கான ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, ஃபேக் அட்டாச்மெண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்காதீங்க, அது உங்கள் என்டையர் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ உங்கள் மனசாட்சிப்படி எது உங்களுக்கு உண்மையான ஹாப்பினஸ்ன்னு கேட்டு முடிவெடுங்க. சரியா? ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். அடுத்து ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. பாட்டம் எனர்ஜி, வெரி ஸ்ட்ராங் கார்டு இது. ஓகேங்களா? ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்றைக்கி. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் திங்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும் உங்கள் ஃபேமிலியில். வீட்டிலேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, எல்லாருமே உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி தான் இன்றைக்கி உங்களுக்கு பேக் போன். ஓகேவா? ஸோ அதனால் யாரையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க, அவங்களோட சப்போர்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஃபேமிலி லாங் டேர்ம்க்கு அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஃபேமிலி வந்து லாங் டேர்ம் ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை தான் முன்னாடி நீங்கள் முன்னிலைப்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் 9 ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது. இதுவுமே ரொம்ப சூப்பர் கார்டு. இன்கம் வந்து உங்களுக்கு ஓகேங்களா? நல்ல இன்கம்லாம் இருக்கும், பட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது முக்கியம். ஓகே, உங்களுக்கு இன்கம் வரும், அதனால் செலவு ஓகோன்னு பண்ணிடாதீங்க, பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி செல்ஃப் ஏர்ன்ட் மணி ஒரு இண்டிபெண்டன்ஸ், அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்களே நிறைய சம்பாதிப்பீங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப இண்டிபெண்ட்டாக இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஜக்லிங் இருக்கும், ஸ்மால் ஃபினான்ஷியல் ஜக்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஓவரால் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக ஒரு டெசிஷன் எடுக்கணும். தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது. பட்ஜெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, அதையே கண்டினியூ பண்ணுங்கள். தேவையில்லாத செலவு பண்ணி தேவையில்லாத விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அன்னெசரி ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்கள், அதாவது அன்னெசரியான ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை எந்த விஷயம் கஷ்டப்படுத்துதோ லீவ் வாட் ட்ரெயின்ஸ் யூ. ஓகேங்களா? எந்த விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துதோ, எந்த விஷயம் வந்து உங்களை வந்து ரொம்ப புண்படுத்துதோ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாங்க. ஓகே, அண்ட் உங்களோட கிரவுண்டில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி பேலன்ஸ்டாக இருங்க. ஓகே, பேலன்ஸ்டாக இருங்க. அண்ட் உங்களோட லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி தான் வந்து சேஃப். ஓகேவா? அது வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம். ஓகே, எமோஷ்னல் கன்ஃபியூஷனில் வந்து நீங்கள் தவறான டிசிஷன்ஸ் இன்றைக்கி எடுத்துடக்கூடாது. ஓகே, 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ சில குழப்பங்கள்லாம் வரும், பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும், அதனால் ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஓவர்லோட் ஆகிக்காதீங்க, தேவையில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட டே வந்து ஒரு டிசிஷன் அண்ட் எமோஷ்னல் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு விஷயத்தை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம். ஓகே,
ஏதோ ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்திகிட்ருக்கு, அதை விட்டு இன்றைக்கி வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான், ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.